விஜயகாந்த் சார் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப கலையான ஒரு மனுஷன், ரொம்ப அழகா இருப்பார். அவர் மாதிரி ஒரு நல்லவர் நான் சினிமாவில் பார்த்ததும் கிடையாது, இனிமேல் பார்க்க போறதும் கிடையாது. இது நான் உறுதியா எங்க வேணாலும் சொல்லுவேன். நான் ஜெயிச்ச உடனே முதல்ல போய் பார்த்த ஒரு தலைவர்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான். அவர் இந்த ஷோவையா நான் விரும்புறது அவர் இன்னும் நல்ல உடல் ஆரோக்கியத்தோட நல்லா இருக்கணும் அப்படின்னு விரும்புறேன். விஜயகாந்த் ஒரு நல்ல திரும்பி வரணும், ஒரு அகெயின் ஒரு நல்ல ஒரு ஆக்ஷன் ஹீரோ மாதிரி நிக்கணும், நடிக்கணும். ஸ்பாட்லயே ஒரு சிங்கம் மாதிரி தான். சிங்கம் தான்மா இல்ல, நிச்சயமா ஒரு வளர்ச்சி அபரிதமான வளர்ச்சி. அது ஒரு மிகப்பெரிய ஒரு லீடரா தகுதியுள்ள ஒரு தான் அவரு. ஏன்னா நாங்கள் நடிகர் சங்கத்திலேயே அவர் தலைமையை ஏற்றுக்கும் போது முழு மனசோட ஏற்றுக்கிட்டோம். ஏன்னா நான் புதுநெல்லு படம் நடிச்சு நான் ரிலீஸ் ஆகுது என்னுடைய 1991 முதல் படம். விஜயகாந்தோடைய 100வது படம் கேப்டன் பிரபா ரிலீஸ் ஆகுது. நான் முதல் படம் அவர் 100வது படம். அந்த அளவுக்கு சீனியர். அந்த மரியாதையோடு அவர் எப்பயுமே தலைமையை எடுத்துக்கிட்டு நாங்கள் நல்லா செயல்பாடு நடிகர் சங்கத்தில் பண்ணோம். பட் இன்னைக்கு அவர் உடம்பு சரியில்லை. நான் ரொம்ப ரியலி ஃபீல் வெரி பேட் ஃபார் தட். விஜயமா மாதிரி ஒரு தர்மசாலியை புரட்சி தலைவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கோம். பட் நான் எதிர்க்க பார்த்தது புரட்சி கலைஞர் தான். ரொம்ப அற்புதமான ஒரு தர்மசாலி. நான் கடவுளை நல்லா கும்பிட்றவன். பட் எனக்கு சில டைமில் கடவுள் மேலே கோபம் வர்றதுக்கு விஜயமாவும் ஒரு காரணமாக இருக்கும். ஏன்னா அவருக்கு இந்த மாதிரி ஒரு இது வந்திருக்கக்கூடாது.